இருக்கிறது ஆதிக்க கட்சியாலையும், ஆதிக்க சாதி வெறியினாலும் இது வந்து பார்த்திங்கன்னா, மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, கண்டிக்கத்தக்க செயலாக தான் நாங்கள் எங்கள் தரப்பில் வந்து சொல்லியிருக்கோம். அந்நியார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முறையான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்லேயும் சொல்லியிருக்கு, ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க, எஃப்ஐஆர் போடும்போது ஒரு அரெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, அந்த அரெஸ்ட்டில் 100% போலீஸ் வந்து கன்வின்ஸ் ஆனால் அரெஸ்ட் பண்ணால் போதும், இல்லைனா என்கொயரி ப்ரிலிமினரி என்கொயரிலேயே முடிக்கலான்னு இருக்குது. பட் இவங்க சட்ட ரீதியாக எதையுமே மெயின்டைன் பண்ணல. ஒரு கட்சியோட தலைவர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டு, அதுக்கு மேலே ஒரு தொகுதியோட எம்எல்ஏ, இவருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன நடக்குன்றது நீங்களே இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து திமுகவின் நிர்வாகிகள் மீது கூட நிறைய வந்து புகார்கள் கொடுக்கப்படும், பெண் பாலியல் வழக்குகள் கொடுக்கப்படும். அது குறித்தெல்லாம் எந்த விதமான துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படல. அவங்களாம் தப்பிக்க வைக்கப்படுறாங்க, காக்க விடப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இவ்வளவு தூரம் வந்து டக்குனு அவரை வந்து கைது பண்ண நடவடிக்கை எடுப்பதற்கான தேவை எங்கே வருது? தேர்தல் நெருக்கத்தில் அரசியல் காரணமாக தான் பார்க்கணும். இது முக்கியமாக வந்து அரசியல் நெருக்கடி தான் இது. ஸோ வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்ஏக்கு பெரிய பின்னடைவு இருக்குன்ற மாதிரி கருத்து கணிப்பு எல்லாமே வெளில வந்துருக்கு. இதை அவங்க மாற்றுறதுக்கு யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, ஸோ தலித்தில் முக்கியமாக தலித் மக்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, எஸ்சி எஸ்டி மக்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த தொகுதியை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ஆதரவாளர் தலைவர்கள் மேலே என்ன சொல்ல கொலைவெறி எங்கள் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஐயாவுக்கு நடந்த தகவலில் சம்பவ செந்தில்னு ஒரு குற்றவாளி இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவரை பிடிச்சாந்தான் இதில் இருக்கிற முக்கியமான கொலை குற்றவாளிகள் யாருன்னு தெரிய வரும். இது வரைக்கும் அதை அரெஸ்ட் பண்ணால் அதுக்குண்டான நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. மொட்டகிருஷ்ணன் ஒரு அக்யூஸ்டு தான். அதை பற்றி அவங்க 2 பேரை பிடிச்சி தான் இந்த கொலைக்குண்டான முக்கியமான நோக்கம் என்னன்னு தெரிய வரும். அதை பற்றி எதுவுமே பண்ணல. ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவை வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரு 500 போலீஸை போட்டு இந்த இடத்துல அவரோட பேரை வந்து குந்தகம் விளைக்கும் வழியிலையும் இந்த கட்சியோட வந்து அடக்குமுறை அராஜகத்தை செயல்படுத்தும் மூலியமாக தான் இதை செய்திருக்காங்க. இதனால் என்னென்னா, அவங்க அடக்க இது அடங்காது.